இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெல்லாம் செம காம்பினேஷனான வெஜ் குருமா தான் பண்ண போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி பண்ணுறாரு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தான் பண்ண போகிறோம். அது குக்கரை எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இதில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கட்டும். அதில் 2 கொத்தளவுக்கு கறிவேப்பிலை வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணி வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் உப்பு ஆட் பண்ணி வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போகிறோம். இஞ்சி பூண்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். அந்த பேஸ்ட்டை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல், அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ மசாலாலாம் போட்டோன்னே. இப்போ உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய வேறு ஏதாச்சும் காய் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நிறைய காய் போட்டு சேர்த்தா, நிறைய காய் போட்டு சேர்த்து சமைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெஜ் குருமா. நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போயோ ஒரு 20% அது வெந்துடணும். தண்ணி ஊற்றிட்டேன்னு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா திக்காகணும். தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கப் எடுத்துகிட்டு தேங்காய் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் சேர்த்துருக்கேன், முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். அதை எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 விசில் வர வரைக்கும் நல்லா மூடி வச்சுட்டு 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு விசில் விடுங்க. நல்லா டேஸ்ட்டான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க.